உங்களுக்கு என்னதான் சார் பிரச்சனை? ஹலோ, எங்களுக்கு வந்த ப்ராஜெக்ட் நீங்க எப்படிங்க டேக் ஓவர் பண்ணலாம்? என்ன சார் பேசுறீங்க? கொட்டேஷன் கேட்டாங்க, கொடுத்தேன், பிரைஸை பார்த்துட்டு ப்ராஜெக்ட் ஓகேன்ட்டாங்க. அது நீங்க அவங்கள தான் போய் கேட்கணும். ஹலோ, ப்ராஜெக்ட் உங்களுக்கு தானே வந்திருக்கு, நான் உங்களை தாங்க கேட்க முடியும். சார் உங்களுக்கு புரியுதா இல்லையா? இது பிசினஸ். எங்களுக்கு வர்ற ப்ராஜெக்ட் நாங்க ஏன் வேண்டாம்னு சொல்லணும்? நீங்க பேசும்போதே தெரியல, நீங்க தான் இதை சீட் பண்ணி வாங்கியிருக்கீங்க. இப்போ என்ன சார் உங்களுக்கு? ஏன் மேல தான் தப்பு. நான் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போதுமா? இனிமே இந்த மாதிரி பண்ற வேலை வச்சுக்காதீங்க. அண்ணே என்னண்ணே நீங்க உங்க மேல தப்பு இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்து நீங்க அந்த ஆள்கிட்ட போய் சாரி கேட்குறீங்க. போங்கண்ணே. டே யோகா, நான் இப்ப விட்டு கொடுக்கலடா. என் அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த தான் நான் இப்ப பண்ணேன். ஒருத்தன் தப்பு பண்ணியுமே அது தப்பு இல்ல நியாயம்னு அவன் பேசிட்டே இருந்தானு வையேன், அவங்ககிட்ட பேசுறதே வேஸ்டா. அவன் தப்புன்னு தெரிஞ்சே நியாயப்படுத்த வந்திருக்கான். நாம அவங்ககிட்ட பேசி புரிய வைக்கவே முடியாது. தேவையில்லாம நாம அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம் வையேன், நமக்கு தான் டென்ஷன். அந்த இடத்துல நம்ம அமைதியா போயிடணும். அதுதான்டா புத்திசாலித்தனம். இதை நீயும் ஒரு நாள் அனுபவத்துல கத்துப்ப.